மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகளே நீ சொல்லி பாடிடு. சோர்ந்து போன மகளே நீ சொல்லி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மரியம் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியம் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவரை துதித்து ஆர்ப்பரிக்கிற எல்லா எல்லைகளிலேயும் அவர் வந்து மகிமையாய் நமக்கு அசைவாடுகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆர்ப்பரித்து பாடுகிற வேளையில யூத ராஜசிங்கம் வெற்றியின் சின்னமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த கல்லறை அடைத்து வைக்க முடியல. அல்லேலூயா. கல்லறையோ மற்ற காவலர்களோ அடைத்து வைக்க முடியல. எல்லாவற்றையும் உயிரோடு எழுந்த தெய்வம், ஜீவனுள்ள தேவன் கண்ணீரோடு மரியா போல அவரை தேடுகிற வேளையில
கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுராஜன் உயிரோடு இருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார் என்று? அல்லேலூயா, ஆமென். அவர் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லலாமே. ஆமென், ஆமென். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவனுள்ளவராக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம் மத்தியில் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில உள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின மேகம் புரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ. வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், கோடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமலை கேட்கன கல்லறை போக கலிகையாவது. தாம் கூறின மாமலை கேட்கன கல்லறை போக கலிகையாவது. அண்ணா காய்மா ஆசாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்னும் மூதகனங்கள் எரிமொழி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னும் மூதகனங்கள் எரிமொழி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், கோடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமலை கேட்கன கல்லறை போக கலிகையாவது. தாம் கூறின மாமலை கேட்கன கல்லறை போக கலிகையாவது. வாசலிலே உயர்த்தி நட வருகின்றார் ஜெய வீரர். நம் மேல வாத்தியம் கைமணி கோரி எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி கோரி எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. யூத ராஜசிங்கம் வெற்றியாய், வெற்றியின் சின்னமாக ஜெயக்கொடியாய் உங்களையும் என்னையும் அவமானத்துல நிந்தையில பாடுகள உலகத்தின் கவலைகள்ல இருந்து இன்னைக்கு மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் கொண்டாடி வெற்றியோடு அவரை உண்மையாய் விசுவாசத்தோட உண்மையாய் பாடணும்னா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாவீதின் திறவுகோல் அவர்கிட்ட தான் இருக்கு.
விசுவாசம் என்ற திறவுகோல் உங்ககிட்டயும் என்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. விசுவாசத்தோட என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் என் யூத ராஜ சிங்கம் எனக்காய் ஜெயக்கொடியாய் வெற்றி கொடியாய் என்னோடு நடக்கிறார். அல்லேலூயா. அப்படி நான் ஜெயமாய் வாழ்வதற்கு விசுவாச திறவுகளை நான் உறுதியாய் பற்றிக்கொள்வோம். ஆண்டோட சொல்லுவோம், ஆண்டவரை இன்னையிலிருந்து நான் அந்த விசுவாசத்துல உறுதியாய் இருப்பேன். இந்த உலகத்தின் காரியங்கள் என்ன மூழ்கடிக்கிறதுக்கு என் மேல புரண்டு கரை புரண்டு வந்தாலும் கர்த்தர் எனக்காய் ஜெயம் எடுத்துச்சு. அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். துன்பத்தை உபத்திரவத்தை ஜெயமாய் விளங்கின தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். பக்கத்துல இருக்க எல்லாரையும் கை குலுக்கி சொல்லுங்க, ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. ஏசப்பா உயிர் தெழுந்து விட்டார், நன்றி என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடலாம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், ஜெயித்தெழுந்திருக்கிறார். சும்மா உயிரோட இல்ல, ஜெயத்தோட. சாத்தான காலின் கீழே உங்களுக்காக எனக்காக நசுக்கி சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து, சும்மா உயிரோட இருக்கல, நம்மளுக்கு எதிரான சத்ருவையும் சாத்தானின் கிரியைகளை அவமானத்தையும் எல்லாம் உடைக்கப்பட்ட இருதயத்துல அவர் நொறுக்கி ஜெயமாய் வெற்றியாய் எழும்பி இருக்கிறார். நம்ம எல்லைகளில இருக்கிற டேவிட் நம்ம காரியங்களை கர்த்தரிடத்துல சொல்லலாம். அல்லேலூயா. ஜெய கொடியாய் வெற்றி கொடியாய் இன்னைக்கு அவர் நம்மோடு உயிரோடு இருக்கிறார். எல்லாருக்கும் கையை பிடிக்க சொல்லுங்க, உயிர் தெழுந்த சிறப்பு ஞாயிறு நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஏசப்பா இன்று உங்களோடுக்காக எனக்காக உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவர்தான் ஜீவாதிபதி. சொல்லுங்க, அவர்தான் ஜீவாதிபதி. ஆமென். யூத ராஜசிங்கம் நமக்காக உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகத்தை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகத்தை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாளங்கள் ஓடிட
பண்ணினவர் உங்களுக்காகவும் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கை குலுக்கி சொல்லுங்க, மரித்த கிறிஸ்து மரிப்பதில்லை, நம்மளை அழைச்சு கொண்டு போறதுக்கு தான் வருவாரு. உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டாரு. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த கூடார வாசிகள் எல்லாம் வாடகை வீடுதான். இதுல உபத்திரவங்கள், கவலை, கண்ணீர், துக்கம் எல்லாம் கூட அழிஞ்சு போயிடும். சொல்லுங்க, கையை கொடுத்து நல்ல சிரிச்ச முகமா இருக்கீங்க, சொல்லுங்க, இந்த காரியங்கள் எல்லாம் உங்க அழிஞ்சு போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராக, நீதியுள்ள நியாயாதிபதியாக, ஜீவாதிபதியாக அப்படியே வரும்போது நீங்களும் நானும் திருச்சபையாய் மறுரூபமாக்கப்படுவோம். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அவர் நிச்சயமாக நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. நீங்க முழு பெர்சன்டேஜ் நம்பலாம். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினதுனாலதான் அவர் அந்த சிலுவையில தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் அங்கே இல்ல, தாம் சொன்னபடியே, எப்படி வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு அடையாளமாக சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் சொல்லி இருக்கிறாரு, நான் போறேன், என் சமாதானம் உங்க கூடவே இருக்கும், நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என் கூட நீங்க இருக்கும்படி என்னை உங்களோடு அழைத்து வருவேன் என்று. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல நம்பிக்கை, கையை குலுக்கி நல்லா சொல்லுங்க, ஹாப்பி ஈஸ்டர், உயிர் தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள். நிச்சயமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்பட்டாயிற்று. ஆமென். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, நித்திய ஜீவன் உங்களுக்கு அளிக்கப்பட்டாயிற்று. நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. இனி ஒரு பாவமும் ஒரு சாபமும் இராது. ஆமென். அவைகள் இருந்தாலும் எங்களை தொடாது. அவைகள் இருந்தாலும் என்னைய ஒன்னைய தொடாது. அல்லேலூயா. எந்த கட்டிகள் ஆனாலும், எந்த சாப வல்லமைகள் ஆனாலும் தேவன் முறித்து ஜெயமாய் எழும்பினார். ஜெயக்கொடியாய், வெற்றி கொடியாய் அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. நீங்க வாயில உச்சரிக்கிற வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. சொல்லுங்க, வாயில உச்சரித்த வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்கு. நம்ம தான் பாடுறோம், என்னது? மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன. அவைகள் தெரிப்பட்டது மாத்திரமல்ல, நொடியில அவர் ஆராதிக்கிற வேளையில முறிக்கப்பட்டன. முறிக்கப்பட்டுச்சு. எந்த காரியமும் நம்மளை சேதப்படுத்தாது. ஒருவேளை உள்ளத்துல இருந்து ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளை அப்படியே உபத்திரப்படுத்தி நோகப்படுத்துகிறது அப்படின்னா, இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுங்க, என் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதை ஜெயமாய், வெற்றியாய், ஜெயக்கொடியாய் அவர் ஜீவன் உள்ளவராய் என் கூட இருக்கிறார். நெஞ்சு தட்டி சொல்லுங்க, என் கூட இருக்கிறார், என் ஜீவாதிபதி என் கூட இருக்கிறார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில். எல்லாரும் கொஞ்சம் அப்படி முன்னாடி வரலாமே. அல்லேலூயா. ஆமென். அந்த யூத ராஜசிங்கம் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்தவரே, உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து விசுவாசத்தோடு. யாருக்காவது கவலை இருக்கா? எல்லாத்தையும் அப்பா பக்கத்துல இறக்கி வச்சிருங்க. அப்பா உங்க கூட இருக்கிறாங்க. அவர் ஜீவன் உள்ளவராய் உங்க அருகில நின்று உங்களை தேற்றி அரவணைக்கிற தெய்வம். அல்லேலூயா. அதனால எதை குறிச்சும் கவலைப்படாங்க. இந்த உலகத்தின் நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே,
அவர்கள் பயந்து நடுங்கி போய் என்ன நடக்குமோ என்று சொல்லி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து அவர்களோட நடந்தது அவர் அறியாதவர்களாக மனத்துல கலக்கத்தோடு பயத்தோடு இருந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அவர்கள் யார் நம்ம இடத்துல பேசுறது என்று அறியவில்லை. அதுக்கப்புறம் தான் அறிந்த போது போதகர் என்று அறிந்து ஆண்டவரே என்று சொன்னாங்க. பூட்டின வீட்டுக்குள்ள பிள்ளைகள் சீசர்கள் தவித்து இருந்த போது, பயந்து இருந்த போது பூட்டின அறைக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த நாளில எத்தனையோ எல்லைகளில என் வாழ்க்கையில சத்துருக்களின் கோட்டைகள் முறிக்கப்படாமல் இருக்கிறது, உடைக்கப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி என் உள்ளத்துல இருக்கிறதை யார் அறிவா? நான் வெளியே சந்தோஷமா இருக்கிறேனே, நான் என் உள்ளம் உடைஞ்சு போய் இருக்கேன் என்று சொல்லி யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ அந்த பூட்டின இருதயத்துக்குள்ள இயேசு உங்களை தேற்ற வந்திருக்கிறார். அவர் உயிரோடு வந்திருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அப்பா என் உள்ளத்துல நீங்க மாத்திரம் வாங்கப்பா. இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், இந்த உலகத்தின் நிந்தைகள், அவமானங்கள் வேண்டாம் என்று சொல்லி அப்பாவை அப்படியே வரவேற்கலாமா? என் உள்ளத்துல வாங்க. ஆண்டோட சொல்லுங்க, எனக்காக உயிரோடு எழுந்தீரே அப்பா, நன்றி. எனக்காக உயிரோடு எழுந்து உங்க ஜீவனை கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. அவர் உயிர் தெழுந்த இந்த நாளை நாம் வெற்றியோடு கம்பீரமாக ஆடல் பாடல் சத்தத்தோடு துதித்து அவரை கிட்டி சேர்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்போதும் வெற்றியுள்ளவராக, ஜெயமுள்ளவராக, ஜெயக்கொடியாக நம் மத்தியில இருக்கிறார். அவர் பாதாளத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை, நம்முடைய திருச்சபையை மேற்கொள்வதில்லை. நம்ம வாழ்க்கையில ஐயோ எனக்கு நரக வேதனையா இருக்கு என்று சொல்றீங்களா? அது உங்களை மேற்கொள்ளாது. இன்னைக்கு அப்பாட்ட கொடுங்க, ஆண்டவரே எனக்காக வல்லமையோடு ஜீவனோடு உயிரோடு எழுந்தீரே ராஜா, சாத்தானை உடைய காலின் கீழ் நசுக்கி ஜெய கம்பீரமாக ஆண்டவரே எத்தனையோ பேர் அடைத்து வைக்க எல்லா சங்கிலிகளை போட்டு காவல் பண்ணினாங்க. எல்லாவற்றையும் என் தேவன் உடைத்தெறிந்தீர். ஒரு நொடி பொழுதுல என் வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளை ஒரு நொடி பொழுதுல மாற்றுவீங்க. என் கட்டுகள் முறிக்கப்படும். மகிழ்ச்சியோடும் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? எனக்காக உயிரோடு எழுந்தவரே, எனக்காக பாதாளத்தை வென்றவரே, நீர் வல்லமையுள்ள தேவன், என் கூட இருக்கிறீர். இன்னைக்கு எனக்கு புது பலன் கொடுக்கிறீங்க, நன்றி அப்பான்னு கேளுங்க. அப்பா என் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரையிலையும் உங்க அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்தினால தான் நுகம் முடியும். அந்த புது பலன் எனக்கு ஊற்றுங்கன்னு கேளுங்க. வாய்களை திறந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு துன்பத்தின் உபத்திரவத்தின் மத்தியிலையும் அவர் கர்த்தரை நோக்கி சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்று நீங்களும் நானும் சொல்லணும், எனக்காக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லா கண்களும் காணுதோ இல்லையோ, என் கண்கள் அவரை காணும். நான் அவரை தரிசிப்பேன். எனக்காக ஜெயமாய், வெற்றியாய், ஜெயக்கொடியாய் உயிரோடு எழுந்தவரே, மரித்த இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தீரே. அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி. உயிரோடு எழுந்தவரே உமக்கு நன்றி. உங்க புகழ, உங்க பிரஸ்தாபத்தை 1000 வருடம் இருந்தாலும் மறக்க முடியாது ராஜா. சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் மேலானவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் ஜீவனுள்ளவராய், உயிரோடு எழுந்தவராய் புதிய பாதையை தந்தீரே. எத்தனையோ பாவங்கள், வியாதிகள், நோய்கள் அவருடைய சமூகத்துல ஏசப்பா எனக்காக நீர் காயப்பட்டீரே, உடைய தழும்புள்ள கரை என்னை தொடட்டும்னு சொல்லும் போது எந்த எல்லைகளில கிடைக்காத அற்புத விடுதலைய நம்ம வாழ்க்கையில அனுதினம் அனுபவிக்க செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி அப்பா எல்லாரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி, எனக்காக உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வெற்றியாய் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
சொல்லுங்க வாய்களை திறந்து. அப்பா நன்றி, மகிழ்ச்சியோடு இன்னைக்கு உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயமாய் நீர் எடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ள தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார், மன ஆறுதலை தருகிறார். ஐயோ எங்கே போவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் மன ஆறுதல், சமாதானம் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல கொடுக்கிறார். அப்பாவுக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு மரித்த
பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும் ஆண்டவரே, நிலையான கூடாரம் எனக்கு உண்டு. இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்பா, அந்த பரலோகத்தின் பரிசு எனக்கு உண்டு அப்பா. உமக்காக நான் ஓட, உம்முடைய நாம மகிமைக்காக ஓட, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துல உண்மையே பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இயேசு அன்று வருகிற நாட்களில நாம் அவரை எதிர்கொண்டு போகும்போது அந்த நாட்களில நமக்கான கிரீடம், நமக்கான பரிசு, யூத ராஜசிங்கமாய் அவர் நமக்கு தருகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மகனே மகளே, பயப்படாதே, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு இருப்பேன் என்றாரே. ஏசாயா புத்தகத்துல வாசிக்கும் போது அவர் மரணத்தில் ஊற்றி மரணத்தை ஜெயமாக விளங்கி இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய நிந்தைகளுக்காக எல்லாவற்றையும் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைத்து, அவர் கண்ணீர் யாவையும் துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிட்டார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்குரிய நிந்தை, என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டீரப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறாதவைகள் இன்று நிறைவேறும். எனக்காக உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவன் என்னுடைய சாபத்தையும் என்னுடைய பாவத்தையும் என்னை கட்டி வைத்த எல்லா கிரமங்களையும் அந்த கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார். என் பாவங்கள் சாபங்கள் முறிக்கப்பட்டது. நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன். இயேசுப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள், நிந்தைகள், அவமானங்கள், தூசணங்கள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து உமக்காக ஓட, கண்ணீரோடு உம்மை பின்பற்றி வர என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாமா? என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாமா? உங்களை புகழ நான் சொல்ல ஆண்டவரே, என்னை மீட்ட அந்த மீட்பின் ரட்சிப்பை அநேகருக்கு எடுத்து சொல்லுவேன். சொல்லுங்க, ஏசப்பா இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு பிதா சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் இந்த உலகத்துல நிறைவேற்றி முடித்த பின்பு அவர் பரலோகம் போகும்போது எல்லாரும் அண்ணாந்து பார்த்து நின்னாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள் என்று சொல்லி. அந்த சிந்தின இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறது. நான் சொல்லுங்க, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கலிலேய மனுஷர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட போது அப்பா சொன்னது, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார், அப்படியே மறுபடியும் வருவார். அந்த சமாதானத்தை கொடுத்த இயேசு நித்திய ஜீவனை தரும்படியாக, அவரோடு இருக்கும்படி, அந்த சிங்காசனத்துல வெற்றியுள்ளவர்களாய் ஜெய கம்பீரத்தோடு அமரும்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை புது பலன் கொடுத்து நிரப்புகிறார். அப்படி சொல்லுங்க, அப்பா என் நாவினால உண்மை அறிக்கையிடுவேன் ஆண்டவரே, எனக்காக உயிரோடு எழுந்தீரே நன்றி. ஒரு விஷயம் 3 முறை சொல்லலாமா? எனக்காக மரித்த இயேசு உயிரோடு எழுந்தீங்களே நன்றி அப்பா, நன்றி. பிதா சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் எனக்காக நிறைவேற்றினீரே நன்றி அப்பா. பிதாவே, உம்முடைய சொந்த குமாரனை எனக்காக இந்த உலகத்துல என்னை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக ஆட்டுக்குட்டியாக எனக்காக கொடுத்தீரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, மரணத்தை ஜெயமாக விழுங்கி எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறீங்க. எங்க வாழ்க்கையில நீர் மீட்டெடுத்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அந்த மீட்பின் கிரியையை செய்து கொண்டே இருக்கிறீங்களே அப்பா, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். எனக்காக உயிர் தெழுந்திருக்கீங்க. என் வாழ்க்கையில எதெல்லாம் உயிர் இல்லாமல் இருக்கிறதோ இன்னைக்கு சொல்லுங்க, அப்பாட்ட பார்த்து சொல்லுங்க, அதுக்கு ஜீவன் உண்டாகட்டும், அதுக்கு உயிர் உண்டாகட்டும். உங்க உயிரை கொடுத்து என் உயிரை மீட்டெடுத்தீரே, என்
வாழ்க்கையில எதெல்லாம் ஜீவன் இல்லாம கிடக்குதோ, எதெல்லாம் சாபத்தின் பிடியில இருக்குதோ, ஜீவன் உண்டாகட்டும் அப்பா, ஜீவன் உண்டாகட்டும். உங்க நாவினால உச்சரிச்சீங்கன்னா அது அப்படியே வாய்க்கப்படும். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அப்பா, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க, எங்களோடு பேசுங்க. இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உண்மை மகிமைப்படுத்த, உங்களை துதிக்க எங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக என்று சொன்ன வார்த்தைப்படி எங்களையே அர்ப்பணிக்கிற, எங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை பரிசுத்தப்படுத்துங்க. உம்மோடு இருக்க, உம்மை பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி. அப்படியே எல்லாரும் உட்காரலாம்.